வணக்கம். இன்றைய மேப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தோன்னா, ரான் ஆஃப் கட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடா, அதுக்கப்புறம் அரேபியன் சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அரபிக்கடல், லட்சத்தீவுகள், மன்னார் வளைகுடா, பாக் நீர் சந்தி, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதாவது வந்து இந்தியாவினுடைய அவுட்ரு பகுதியில், அதாவது வெளிப்பகுதியில் வரக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுக்குள்ளே என்னென்ன பகுதிகள் எல்லாம் வருது, அதாவது முக்கியமான ஒரு சில கடற்கரை பகுதிகள் வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, முதலாவதாக வந்து அடிக்குறுக்க நம்மளுக்கு கேட்குறது வந்து பார்த்தோன்னா, மேற்கு கடற்கரை சமவெளி. அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி, அதாவது இந்த கடற்கரை, அதாவது வந்து அரபிக்கடல் ஒட்டியே காணப்படும் ஒரு பகுதி வந்து பார்த்தோன்னா, இது மேற்கு கடற்கரை சமவெளி. அதாவது மேலே வந்து பார்த்தோன்னா, குஜராத்லேருந்து, அதாவது வந்து மேலே வந்து குஜராத் கடற்கரையிலேருந்து கீழே வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மேற்கு கடற்கரை சமவெளி வந்து பரவி காணப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள், இந்த பகுதியில் இருக்கிற பூரா வந்து பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள். இதை நீங்கள் எப்படி போடணும்னா, அப்படியே இந்த கோட்டை ஒட்டியே போடலாம். நீங்கள் இந்த கோட்டை ஒட்டியே வந்து பார்த்தோன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த கோட்டு மேலேயே நம்ம எழுதிக்கலாம், கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள். இதில் வந்து பார்த்தோன்னா மேற்கு கடற்கரை சமவெளி பகுதிகள். ஸோ 2 சமவெளி பகுதியில் வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரியில் வந்து சந்திக்கப்படுகிறது மேற்கு கடற்கரை சமவெளி. இதில் மேற்கு கடற்கரை சமவெளியில் ஒரு மேல் பகுதிகள் வந்து பார்த்தோன்னா, இந்த பகுதிகள், அதாவது மேற்கு கடற்கரை சமவெளியில் மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொங்கண கடற்கரை சமவெளி. அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொங்கண கடற்கரை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. கொங்கண கடற்கரை சமவெளி. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலபார், அதாவது கேரளா ஒட்டிய பகுதிகள் வந்து பார்த்தோன்னா மலபார் கடற்கரை சமவெளி. மலபார் கடற்கரை சமவெளி. இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வந்து பார்த்தோன்னா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா கொங்கண கடற்கரை சமவெளி, கொங்கண கடற்கரை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா, முக்கியமாக 10ஆம் வகுப்பு வரைபடத்தில் மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, அதில் வந்து பார்த்தோன்னா கொங்கண கடற்கரை சமவெளி, மலபார் கடற்கரை சமவெளி, சோழமண்டல கடற்கரை சமவெளி, வட சர்க்கார், அதாவது வந்து பார்த்தோன்னா வட சர்க்கார். இந்த 6 பகுதிகள் வந்து பார்த்தோன்னா முக்கியமான பகுதிகள் என்று சொல்லலாம். ஏன்னா முக்கியமான அடிக்குறுக்க வந்து கேட்கக்கூடியது இந்த 6 பகுதிகளில் வந்து கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதனொட்டியே வந்து பார்த்தோன்னா உள்பகுதியில் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர், அதாவது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை என்று நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, அதே மாதிரி கடற்கரை ஒட்டியே வந்து பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. இது ஒரு தொடர்ச்சியற்ற மலை, அதாவது விட்டு விட்டு போடுக, கண்டினியூவாக நம்ம கோடு போட தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். நம்ம வேறுபடுத்துகளை எழுதுவோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்தோன்னா ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர், கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்னு எழுதுவோம். அதனால் இது வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு 2ஆக நம்ம பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து இந்த பகுதிகள், அதாவது தென் பகுதிகள், இது வந்து பார்த்தோன்னா இந்த பகுதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பீடபூமியில் வந்து பார்த்தோன்னா 3 வகையான பீடபூமிகள் வந்து கேட்கப்படுகிறது. அதாவது தக்கான பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி, அதுக்கப்புறம் மாலவ பீடபூமி அப்படின்னு வந்து காட்டப்படுகிறது. இப்போ தென்பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தக்கான பீடபூமின்னு சொல்லலாம். அதாவது தென்பகுதியில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தக்கான பீடபூமி. அதாவது இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கோடு போட்டு கட்டலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் இங்கே இந்த பாக்ஸில் எங்கே எப்படி கோடு போடுறீங்களோ அதே மாதிரி இங்கே கோடு போட்டு கட்டுங்க. இல்லை இப்படி கோடு போட்டாலும் சரி, அதாவது நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைன்ஸ் வந்து அப்படியே வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம், அதே மாதிரி இந்த பாக்ஸில் டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு வந்து நீங்கள் எழுதிடலாம். தக்கான பீடபூமி அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி இந்த பகுதியில் வந்து காணப்படுகிறது. சோட்டா நாகபுரி பீடபூமி இந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மாலவ பீடபூமி, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மாலவ பீடபூமி வந்து இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்போ பொதுவாக வந்து பார்த்தோன்னா 3 விதமான பீடபூமியை பொறுத்தவரை வந்து 3 விதமாக காணப்படுகிறது. தக்கான பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி,
அதுக்கப்புறம் மாலவ பீடபூமி. அதே மாதிரி கடற்கரையில் பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா கொங்கண கடற்கரை சமவெளி, கீழே வந்து பார்த்தோன்னா மலபார் கடற்கரை சமவெளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே சோழமண்டல கடற்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வட சர்க்கார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த பகுதியில் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா பகுதியிலும் வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு 10 பிளேஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நன்றி.